வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அறிஞர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, வழக்கம் போல இங்க வாரத்துக்கு 2 நாள் இங்க கூடுறோம். செவ்வாய் புதன். சாதாரண வாழ்க்கையில நாம் சிந்திக்க முடியாத சிக்கலான விஷயங்கள் எல்லாம் இந்த இடத்துல ஒன்று கூடி சிந்தித்து எல்லாரும் அதை உணர்ந்து பயன்பட வேண்டும் என்ற கருத்தோடு தான் இந்த கூட்டம் வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு கூட்டப்படுகிறது. இன்றைக்கு ஒரு பிரத்யேகமா ஒரு சப்ஜெக்ட பத்தி, ஒரு பொருளை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அது பெரிய விஞ்ஞானம். விஞ்ஞானம் என்பதற்கு 2 விதத்துல அர்த்தம் சொல்லலாம். பிரபஞ்சம் தோன்றுவதற்கு இறையாற்றல்ல இருந்து இறைத்துகள் வந்தது. அது மீண்டும் அதனுடைய இறையாற்றலினுடைய சூழ்நிலைத்தினால சுழல ஆரம்பிச்சது, காந்தமாயிற்று. அதற்கு அப்புறம் இன்னும் சூழ்நிலைத்தினால இறைத்துகள் எல்லாம் ஒன்று கூடி அணுக்கள் ஆயிற்று. அந்த அணுக்களின் கூட்டுதான் எல்லாமே. அணுக்களுக்கு விண் என்று சொல்லுவோம். அப்போ விஞ்ஞானிகள் எல்லாம் அந்த விண்முதலாக இயக்கக்கூடிய இயக்கத்தை தான் கணித்து பேசுகிறார்கள். அதற்கு முன்னிலையான இறைநிலையோ இறைத்துகளையோ காந்த சக்தியோ பற்றி பேசுவதே இல்லை, பேச முடியல. ஏனென்றால் அதெல்லாம் புலன்களுக்கு எட்டாத மறைப்பொருட்கள். அத்தகைய மறைப்பொருட்களை பற்றி பேசக்கூடியத மெய்ஞானம் என்றும், விண்முதலாக உள்ள இயக்கத்தை பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களையும் பற்றி பேசுவதெல்லாம் விஞ்ஞானம் என்று சொல்றாங்க. இங்கேதான் விண் என்ற வார்த்தை. விண் என்றால் அணு. அந்த அணுவை முதலாக கொண்டு இயக்கங்களை கணித்து விளக்குவதுதான் விஞ்ஞானம். அதற்கு மேலாக இப்ப நீங்க கற்க போற ஒரு விஞ்ஞானம், அது இன்னும் விரிவான கருத்தை உடையது. பிரபஞ்சத்துல இறைநிலையிலே இருந்து உற்பத்தியானது பஞ்சபூதங்களாக சொல்லுவாங்க. அது பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. தரம் மாறி ஒன்றாக மாறி, நிலம் 5, நீர் 4, நீடங்கி 3, உலவை 2, ஒன்று வேண் என்று வரிசை சொல்லிட்டு, அதை கடைசியில் என்ன இருக்குது? இறையாற்றல். அதை பற்றி ஒன்னும் சொல்ல முடியல, அதோட விட்டாங்க. இப்போ அதுல கடைசியா வருது பாருங்க, ஆகாசம். ஆகாசம் என்றாலே விண்வெளிதான். இந்த விண்வெளியை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு அவ்வளவு உண்மையான அறிவு படைத்தவர்கள் விஞ்ஞானிகள் என்று ஒரு சாரார் கூறுவது பார்க்கிறோம். விண்ணை பற்றி, விண்ணியலை பற்றி, வானியலை பற்றி, ஏனென்றால் அது சாதாரண மக்களுக்கு அவ்வளவு சுலபமாக விளங்காது. நன்றாக படித்து தேர்ந்தவங்களுக்கும் ஆராய்ச்சி உடையவர்களுக்கும் மாத்திரம்தான் அது விளங்கும். வானிலை என்று சொன்னாலே நாம் அடிக்கடி சொல்றோம் வான்காந்தம் என்று.
வான்காந்தம் என்றால் எங்கும் நிறைந்து வானவெளி முழுவதும் காந்த கடலாக இருக்கிறது. அதுதான் வான்காந்தம் சொல்றோம். அதுக்கு அடுத்தது இன்னொரு காந்தம் ஜீவகாந்தம்ன்றோம். ஜீவகாந்தம் என்பது என்ன? ஊன் காந்தம். ஊன் கொண்ட உடலை உடைய உயிர்களிட்ட இருக்கக்கூடிய அதே காந்த சக்திக்கு ஜீவகாந்தம் சொல்றோம். அதுதான் ஊன் காந்தம். வான்காந்தம் ஊன் காந்தம் என்று ரெண்டு. அந்த விண்வெளியை வெளியாக இருக்கக்கூடிய பரவெளியை, அதில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் ஆராய்ந்து பேசுகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு விஞ்ஞானிகள் என்று ஒரு பெயரும் வந்தது. அது முதல்ல இயக்கத்தில் இருந்து வந்ததுனால விண்ணை கொண்டு விஞ்ஞானிகள் சொன்னாங்க. இப்போ விண் என்று விண்வெளியை பற்றி ஆராய்ந்து வானியல் எல்லாம் பேசுவதனால விஞ்ஞானிகள் என்று சொல்றார். வானியல் என்பது மனித மனதை முழுமையாக விரித்து சீரமைப்பு செய்வதுதான் வானியல். மனித மனம் எப்பேற்பட்டது? எவ்வளவு ஒரே ஒரு புள்ளியிலே சுருங்கும். ஆனா பிரபஞ்சம் முழுவதிலும் எண்ணி பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் விரியும். அம்மாள் விரிப்பும் சுருக்கத்துக்கு ஏற்றது மனித மனம். அன்பர்களே, நாம் இந்த உலகம் மீது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? இது மண் உலகம், இது மேலே எல்லாம் நிக்கிறோம், அசையாது இருக்குது நினைக்கிறோம். உண்மையில விஞ்ஞானத்துக்கு வந்துட்டீங்கன்னா, வானியலுக்கு வந்துட்டா, இந்த உலகம் பல லட்சக்கணக்கான கோள்களுடைய இந்த பரவலில இதுவும் ஒன்று. இந்த உலகம் தன்னைத்தானே ஒரு நாளைக்கு ஒரு சுத்தி கொண்டு சூரியனை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சுத்தி வருது. தன்னைத்தானே சுத்துற உலகத்தின் மேத்தான் நாம இருக்கிறோம். மேலும் கீழுமா சுத்தணும் இல்லையா? யாராயிலும் எங்கேயாவது திருச்சி வரோமா? இல்லை. அதோடு மட்டும் அல்ல, எப்பொழுதுமே நாம் மேல் பக்கமா அப்படியே இருக்கிறார்கள் நினைக்கிறோம். இதுக்கெல்லாம் முடிவு கட்டி பூரணமாக அறிவை விரித்து வழங்கிக் கொள்வதற்கு இந்த காஸ்மாலஜி என்று சொல்லக்கூடிய வானியல் சாத்திரம் வேணும். வானியலை எடுத்துக்கொண்ட என்ன? பூமி 25,000 மைல் சுற்றளவுடையது. தன்னைத்தானே ஒரு நாளைக்கு ஒரு சுத்தி கொண்டது. அது மட்டும் இல்லாத சூரியனை வருஷத்துக்கு ஒரு தடவை சுத்து. தன்னைத்தானே சுத்துற வேகம் என்ன? 1000 மைல் ஒரு மணிக்கு. அப்பதான் 25,000 மைல் 24 மணி நேரத்தில் சுத்திட்டு. நமக்கு தெரியுதாது. அதனாலதான் நாம சுத்திட்டே இருக்கிறதுனால சூரியன் ஒரே இடத்துல இருக்கிற சூரியன் அதுதான் அண்ணான் போகுது, என்னண்ட வருதுன்னு நினைக்கிறோம். ஆனா வானியல் என்ற சாத்திரத்தை தெரிந்து கொண்டால், உண்மை விளங்கி கொண்டா, சூரியன் இருக்கிற இடத்திலேயே தான் இருக்குது. பூமி தான் தன்னைத்தானே சுத்தி கொண்டு சூரியனையும் சுத்தி வருது என்றது விளங்கிடும். இந்த சூரியனை சுத்தி வர வேகம்
தன்னைத்தானே சுத்துறது 1000 மைல் வேகம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. சூரியனை சுத்தி வரக்கூடிய வேகம் ஒரு நாளைக்கு எவ்வளவு சுத்துது என்று பார்த்தா 15,50,000 மைல் ஒரு நாளைக்கு சூரியனை சுத்தி வரக்கூடிய ஆர்பிட்ல இந்த பூமி சுத்துது. நினைக்க முடியுதா பாருங்க. அவையெல்லாம் நாம் தெரியாதே இருக்கிறோம். ஆனா அது தெரிஞ்சதுன்னா எவ்வளவு மனம் விரியும். அந்த விரிவுதான் மனிதனுக்கு தேவையா இருக்கிறது. மனம் விரிந்து 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 உண்மையை உணர்ந்து கொண்டா நாம் இந்த பூமி மேல இருக்கோம். பூமியும் 1000 மைல் வேகத்தில் சுத்துது. இதே பூமி சூரியனை சுத்தி வரக்கூடிய வேகத்துல 15,50,000 மைல் ஒரு நாளைக்கு. என்ன வேகம் பாருங்க. எப்படி விஞ்ஞான முறையில கணக்கிட்டு பாருங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் 9 கோடி மைல் தூரம். சூரியனுக்கும் பூமிக்கும் அந்த 9 கோடி மைல் தூரம் என்று சொன்னா அதை சுற்றி வரக்கூடிய வட்டப்பாதை அந்த பக்கம் 9 கோடி மைல் போய்தான் ஆகணும். அப்போ அந்த வட்டப்பாதையை நடுமையமாக எடுத்தால் 9 18 கோடி மைல் ஆகுது. கணக்கு தெரிஞ்சவங்க போட்டுங்க. 18 கோடிய 22ஆல் பெருக்கி 7ஆல் வகுத்தால் அந்த ஆர்பிட் சுற்றி வரக்கூடிய நீளம் வரும். அந்த நீளத்து 365ஆல் வகுத்து பார்த்தீங்கன்னா 365 நாளைக்கு எல்லாம் வருது ஒரு சுத்து. அப்ப கிடைக்கக்கூடிய விடைதான் 15,50,000 மைல் ஒரு நாளைக்கு. இந்த அளவுக்கு இயற்கையிலே நடக்கக்கூடிய ஒரு வித்தைகளை உணரும் போது மனம் எவ்வளவு விரியுது. இயற்கையை பற்றிய ஒரு அறிவு எவ்வளவு உண்டாகுது. அந்த முறையில மனம் விரிவுக்கும் உண்மை உணர்வுக்கும், உண்மை உணர்வுன்னா என்ன, இப்போ பூமி மேல அப்படியே நிக்கிறோம், பூமியும் சும்மா இருக்குது என்று நினைக்கிறேன். அது போய் பூமியும் சுத்தி கொண்டே இருக்குது. அது சூரியனையும் சுத்தி வருது இவ்வளவு வேகத்துல. அது மேல நாம இருக்கோம். நாம சுத்தாத இருக்கிறோமா ஓடாத இருக்கிறோமா? நாமும் ஒரு நாளைக்கு ஒரு சுத்து பூமியோட சுத்துறோம். சூரியனை சுத்தி வர்ற போல வேகத்திலையும் அதே பூமி மேல இருக்கும். என்ன வேகம்? 15,50,000 மைல் ஒரு நாளைக்கு ஓடி வரும். டிக்கெட் கிடையாது, ஃப்ரீ. இத்தகைய வேகத்தையும் அது போகக்கூடிய பாதையும் நன்றாக தெரிந்து கொண்டால் எங்க போனாலும் சூரியனுக்கும் பூமிக்கும் 9 கோடி மைல் தூரம். அது மாத்திரம் தவறதில்லை. எவ்வளோ சுத்துது வேகமா. அங்க எங்காயிலும் கொஞ்சம் ஏதாயிலும் உள்ள போறது வெளியே வர்றது இருக்குமா? இருக்காது. இது ஒரு பெரிய அதிசயமா தெரியுது இல்லையா? எப்படி இந்த 2 கிரகத்துக்கு இடையில 9 கோடி மைல் எப்பொழுதும் இருக்குது. இவ்வளவு வேக சுத்தம் பிறகு கூட என்று பார்த்தா ஒவ்வொரு அணுக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைத்துகள் அது சுழல்ற போது அதுவும் சுழண்டு வேகம் வருது. அதனால அந்த காந்த சக்தி அதிகமான விரிவு ஏற்படுது. அணுவை விட்டு வெளியேறிக்கொண்டே இருக்குது அலைகள். அந்த அலைதான் காந்த அலைன்னு சொல்றோம். அப்ப எந்த பொருள் இருந்தும் அது இந்த காந்த அலை உண்டாகிட்டே இருக்கும், வெளியேறிக்கொண்டேதான் இருக்கும். நம்ம உடம்புல கூட எப்பொழுதும் காந்த அலை வெளியேறிக்கொண்டேதான் இருக்குது.
சந்தேகமா இருந்தா நீங்க கைய வச்சு கொஞ்ச நேரம் அப்படி ஒரு நிமிஷம் பாருங்க. என் பேர்ல கண் இருக்கக்கூடாது, உங்களுக்கு அங்க கை மேலதான் இருக்கணும். நினைவும் கண்ணு அங்க வச்சு பாருங்க. இந்த கைக்கும் அந்த கைக்கும் இடையில இந்த கையில இருந்து ஓட்டம் அந்த கைக்கு போறது. அதனால கை நிறைய இருக்குது இப்போ காந்த சக்தி. இது நம்ம உடல்ல இருந்து வரக்கூடிய அந்த அணுத்துகள்ல இருந்து வரக்கூடியதுதான். அந்த அலைதான் காந்தமா இருக்கு. இது போல சூரியன்ல இருந்து எத்தனை கோடி அலைகள் தீங்கு பெற்ற அலைகள் வருதோ, பூமியிலிருந்து எவ்வளவு கோடி அலைகள் வருதோ, ரெண்டு கூடுதல். இந்த இரண்டும் ஒன்று ஒன்று விலக்கி நிற்குது. இது எவ்வளவு விளக்குது, அது எவ்வளவு விளக்குதுன்றத பார்த்தீங்கன்னா அந்த கணக்குத்தான் 9 கோடி மைல்ல நிக்குது. இதே போல பிரபஞ்சம் முழுவதும் உள்ள எல்லா கோள்களும் ஒன்றுக்கொன்று ஒட்டி கொள்ளுதா? இல்லை. சொத்த வெளியில எவ்வளோ வேகமா ஓடுறது ஒண்ணும் எங்கேயாலும் ஒன்னோடு ஒண்ணு இடிக்குதான்னு பார்த்தா இல்லை. இதான் காரணம். அந்த ஒவ்வொரு பிளானட்லையும் அதுல இருந்து வரக்கூடிய அலை தள்ளும் சக்தி உடையது, விளக்கு ஆற்றல் உடையது. அதனால பூமிக்கும் சூரியனுக்கும் எவ்வளவு விளக்கு ஆற்றல் இருக்கிறத கூட்டி பார்த்தா அதுதான் 9 கோடி மைல். இது சாதாரணமா நம்ம அதை சிந்தனை பண்ணாத இருந்தா சிந்தனை செய்யாதவங்களுக்கும் கிடைக்குமா? சிந்தனை செய்து விஞ்ஞானிகள் எல்லாம் இது கணக்கெடுத்துட்டாங்க. அதன் பிறகு இப்ப பார்க்கிறோம் சரியா இருக்குது நாம் சொல்றோம். அந்த மாதிரி ஒவ்வொரு கோள்ல இருந்தும் அலைவீச்சு இருக்குது பாருங்க, தள்ளும் சக்தி. அதை காந்த ஆற்றல் தான் சொல்றோம். அதே போல இந்த சூரியனை சுத்தி சூரிய குடும்பத்துல 9 கிரகங்கள் கணக்கெடுத்திருக்காங்க. அதுல ராகு கேது என்றது கிரகங்கள் இல்ல, அது ஷாய். மற்ற 7 அதன் அலைகளை வீசிக்கொண்டேதான் இருக்கு. எந்த அலையா இருந்தாலும் ஓடிக்கொண்டுதான் இருக்குமே தவிர நிக்காது. அப்படி ஓடுற போது வழியில எந்த பொருள் இருந்தாலும் மேல மோதும். அலைகளுக்கு 5 வகையான இயக்கம் உண்டு. அலையோட அலை மோதும். மோதன என்ன, அங்கேயும் தள்ளு சக்தி இருக்குது இல்லையா, அதனால திரும்பும். இது ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு. அது நேரடியா வந்தா பிரதிபலிப்பு, நேரா வராத அந்தாண்ட போனா அதுக்கு பேரு பிரதிபலிப்புக்கு பதிலாக சிதறுதல். 2 இந்த கோள்ல இருந்து ஒரு அலை வருது, அந்த கோள்ல இருந்து ஒரு அலை வருது. 2 ஒன்றுக்குள்ள ஒன்று கூடி ஓடிக்கொண்டே இருக்குது பாருங்க. இது இன்டராக்ஷன், அதாவது 2க்கு இடையே ஓடிக்கொண்டிருப்பது. அதன் பிறகு ஊடுருவி அந்த அந்த அடுத்த பக்கம் கூட சில அலைகள் போகும். இம்மாதிரி அலைக்கு இருக்கக்கூடிய சக்தியை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு அணுவில இருந்து எப்போதும் அலை தோன்றிக் கொண்டே இருக்கிறதுன்னு சொன்னா அணுக்கூட்டமாக உள்ள எல்லா பொருளிலிருந்தும் அந்த காந்த அலைகள் வெளியேறிக்கொண்டேதான் இருக்கின்றன. எந்த அலையா இருந்தாலும் எங்க இருந்து புறப்படுதோ அந்த பொருளுடைய தன்மை என்ன, அந்த அலையிலையும் அதே தன்மை இருக்கும். அப்போ எந்த பொருள் மீது இந்த அலை மோதுகிறதோ இதே குணத்தை அந்த பொருளுக்கு கொடுக்கும்.
அதனால இந்த சூரியனை சுத்தி உள்ள 9 கோள்களும் அவைகள் ரசாயன சக்தியிலையும் காந்த சக்தியிலையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பக்குவம் ஆகியிருக்கு. அதனால எப்பொழுதும் அதுல இருந்து அலை வந்துட்டே இருக்குது. நாம் எங்க இருக்கோம்? அதே சுத்த வெளியில தான் இருக்கோம். எல்லா பொருளும் மலை மடுகு அது இது எந்த ஜீவனும் அந்த அலை படாத இருக்க முடியாது. ஆகையினால ஒவ்வொரு கோள்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு கிரகத்தில இருந்து வரக்கூடிய அலையும் நம் மீது மோதிக்கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் மோதிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னா 9 கோள்களில் இருந்து வரக்கூடியதும் மோதிக்கொண்டிருக்கு. அப்ப அந்த கோள்கள் 9 கோள்கள்ல இருந்து எது எது எவ்வளவு தொலைவில் இருக்குதோ அதுக்கு தகுந்தவாறு நம் மீது தாக்கம் உண்டாகும். அந்த தொலைவு ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியா இருக்காது. ஏனென்றால் சூரியன் நடு மையத்துல, அடுத்தது புதன், 2வது சுக்கிரன், 3வது உலகம், 4வது செவ்வாய், அப்புறம் குரு, சனி என்று பார்த்தீங்கன்னா அந்தந்த வட்டத்துல அதாவது சுத்திட்டே இருக்கு. அதனால கிட்ட வர்றதாகவும் இருக்கு. ஒரே பக்கத்துல வர்றபோது கிட்ட வரும், அடுத்த பக்கம் போகும்போது புறவும் போயிடும். தூரம் போற போது அந்த கிரகத்தினுடைய அந்த பிளானட்டினுடைய சக்தி இதுக்கு குறைவா கிடைக்கும். கிட்ட வர்ற போது அதிகமா கிடைக்கும். அதுக்கு தக்கவாறு தலம் மாற்றம் இருக்குதே அந்த தன்மை, அதுக்கு வேறுபாடு உண்டு. அதனாலதான் எப்பொழுதுமே இந்த ஒவ்வொரு ஜீவனுக்கும் பிளானட்ல இருந்து வரக்கூடிய அலை பாய்வதனால, ஏற்றத்தாழ்வாக பாய்வதனால, ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு விதமான சக்தி அமைப்பு இருப்பதனால எல்லா ஜீவன்களுக்கும் உடல்ல மாற்றம், மனதில மாற்றம் என்பது உண்டாய்கொண்டே இருக்கும். ஏன்னா ஜீவகாந்த சக்தியை தூண்டி விடுது, மாற்றி விடுது. அதுக்கு ஏற்றவாறு உடல்ல வந்த ரசாயனங்கள் எல்லாம் மாறும். அதனால நோய் இருக்கும், நோய் போகும், நோய் உண்டாகும், நோய் போகும். அப்படி எந்த ஜீவன்லையும் இந்த பிளானட்ல இருந்து வரக்கூடிய அலை தாக்கம் எதையுமே விட்டு வைக்காது. தாங்க முடியாத இருக்கிற போது அவ்வளவுதான், அதோட அந்த ஜீவன் க்ளோஸ். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காத்தோட்டம் எல்லாத்தையும் பாதிச்சு கருமையத்தை பாதிச்சு நின்னுடும். அதுக்கு பேரு டெத், சாவு. இது வரைக்கும் உலகத்துல தோன்றிய எந்த ஜீவனாக இருந்தாலும் சரி, சாவு இல்லாத இருக்கக்கூடிய ஜீவனே கிடையாது. சாவில்லாத இருக்கக்கூடியது எல்லாம் சொல்லுவாங்க, மரமில்லா பெருவாழ்வு வாழலாம். அந்த சாவில்லாத இருக்கிறது அந்த உயிர்களுக்கு உள்ள கருமையம். அது காந்த ஆற்றல் தெளிவினால ஏற்படுறது. அதனால அது அழிவே அழியாது. உடலையும் காந்த ஆற்றல் அப்படியே தெளிவு இருக்கும் உடல் நடுமையத்துல. அதன் பிறகு அது வெளியேறி அது இருக்கக்கூடிய எண்ணங்கள், ஆசைகள் என்னென்ன உண்டோ அதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அதே போல உயிரோடு கலந்து கொள்ளும். அதற்கு முன்னதாக குழந்தைகள் ஏற்பட்ட குழந்தைகளுக்கு முதல் பொருளாக, அடித்தள பொருளாக குணங்களுக்கும் அறிவுக்கும் ஏற்றவாறு, உடல் அமைப்பு முதலியவற்றை ஏற்றவாறு அதே கருமையத்திலிருந்து தன்மைகள் போகும். இப்போ ஒவ்வொரு மனிதனும் எப்படி உருவாகிறாங்க, எப்படி வாழறாங்கன்னு பாருங்க.
உருவாகிறதுக்கும் அதே பிளானட் பிளானட்டினுடைய ஆற்றல் தான், வாழறதுக்கு அதனுடைய ஆற்றல் தான், சாவதுக்கு அதுதான். ஆக சில இடத்துல காந்த சக்தி அதிகமாகிறதுனால அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அதாவது கவர்ச்சி உண்டாகும். அந்த கவர்ச்சியினால அவர்களுக்கு பொருள் முதலீடுகள் எல்லாம் தாராளமா கிடைக்கும். அந்த கவர்ச்சி குறையிற போது ஏழ்மையும் உண்டாகும். இப்போ இந்த பிளானட் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களால என்ன என்ன நன்மைகள் தீமைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகுது என்றது தெரிந்து அவன் பிறந்த நாள்ல எந்தெந்த முறையில் அமைஞ்சு இருந்தது, அதன் பிறகு எப்படி மாற்றம் உண்டாச்சு, இதெல்லாம் கணக்கெடுத்து அந்த மாற்றத்துக்கு ஏற்ப என்னென்னது விளையன்னு சொல்றாங்க பாருங்க, அதுதான் அஸ்ட்ராலஜி, சோதிடம். ஆனா சூரியனை சுத்தி வர்ற வேகத்துல ஒவ்வொரு கோளும் எந்த இடத்துல இருந்தது எந்த இடத்துல போகுது கணக்கெடுக்கிறாங்க பாருங்க, அது அஸ்ட்ரானமி. அஸ்ட்ரானமின்றது வானியல். இப்போ வானியலும் சோதிடமும் என்ன, ரெண்டு வானியல் அடிப்படையான இயக்கம், அதுல இருந்து காணக்கூடிய விளைவுகள் எல்லாம் சொல்றது சோதிடம். இதை பற்றித்தான் என்று சிந்தனை செய்த வந்திருக்கிறோம். ஏதோ சோதிடக்காரை அன்பு வளர்றான்னு நினைக்க வேண்டாம். அவர் கணக்கு போட்டா சொல்றா, சிலர் கணக்கு தப்பா இருக்கலாம் சிலருக்கு. ஆனால் நாம் எங்க இருந்தோம் இது வரைக்கும், பூமி சொல்லுது அது மேலதான் நாம உட்கார்ந்து இருக்கோம். எப்பாயிரம் எண்ணி பார்த்தோமா, அதை தெரிஞ்சு கொள்ற போது நாம் எங்க இருக்கோம், இப்போ பூமியில இருந்தாலும் பூமி எங்க இருக்குது, வெட்ட வெளியில் தான் இருக்குது, சுத்த வெளியில் தான் இருக்குது. அப்ப நாம் எங்க இருக்கோம், ஆகாயத்தில் தான் இருக்கோம். பூமியோட சுத்திட்டு வர்றோம் அந்த வேகத்துல. அப்படியா சொல்லுங்க நீங்க? நான் பூமியில தான் ஒட்டிட்டு இருக்கேன், அங்கேயே தூங்குறேன், அங்கேயே எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். இந்த உண்மை நிலை உணரணும்னு சொன்னா காந்த ஆற்றலை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இறை நிலை என்பது வேற ஒண்ணும் இல்லை. இறைநிலைக்கு தெய்வம் என்று பேரு, இன்னும் பிரம்மம் என்று சொல்லுவாங்க. அது இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய சுத்த வெளி இருக்கிறதே, அந்த சுத்த வெளிதான் தெய்வம் பிரம்மம் எல்லாமே. ஆங்கிலத்துல கிராவிட்டி என்ற வார்த்தையில சொல்லுவாங்க. அதான் விஞ்ஞானத்துக்கு அடிப்படையான சக்தி. இப்போ நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், கிராவிட்டி என்று விஞ்ஞானிகள் சொல்லுவதும் பிரம்மம் என்று தத்துவஞானிகள் சொல்லுவதும் ஒரே ஒரு பொருள் தான். இது தெரிஞ்சு போனா எத்தனை பிரம்மம் எத்தனை கடவுள் இருக்குது தெரியுமா? இல்லை, நல்லா ஒன்றுதான், ஒன்றுதான் என்று நல்ல தெளிவா தெரிந்து கொண்ட பிறகு நாம் எத்தனை கடவுள் வச்சிருக்கோமோ அத்தனையில ஒண்ணு போக மிச்ச கடவுளுக்கெல்லாம் லீவு கொடுத்துருவோம். அந்த கடவுளை வச்சுக்கிட்டு நம்ம அது அப்படி இப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அவர்களுக்கெல்லாம் பென்ஷன் கொடுத்துடணும். இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை மனித அறிவில ஏற்படுத்தக்கூடியதான் விஞ்ஞானமும், அதாவது வானியலும் சோதிடமும். சோதிடம் என்பது
பயனை குறித்து கூறுவது. வானியல் என்பது கிரகங்கள் எங்கே எங்கே எப்படி உற்பத்தி ஆச்சு, எங்கே இருக்குது, எந்த இடத்துல ஓடுது, அதோட மட்டும் இல்ல, ஒவ்வொரு கிரகத்தோட இருந்து நமக்கு ஒவ்வொரு சக்தி வந்துகிட்டே இருக்குது. அதே ஒவ்வொரு கிரகத்துல இருந்து எல்லா கிரகத்துக்கும் சக்தி போயிட்டே தான் இருக்குது. ஏன்னா அது ஒரே சுத்த வெளியில இருக்கிறதுனால எல்லா ஒரு கிரகத்துல இருக்கக்கூடிய அலை விரியுது. விரிந்த வான்காந்தம் என்ற கடல், அந்த கடல்ல தானே எல்லாம் இருக்குது. எல்லா கோள்களுடையது எல்லாருக்கும் சப்ளை ஆகுது. கொஞ்சம் நல்ல மனதை விரிச்சு ஆராய்ந்து பாருங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு பொருள் இது. அதை நாம் உணர்ந்து கொள்ற போது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அதோடு மட்டும் இல்லாத இந்த கோள்கள் உற்பத்தி ஆச்சு, எந்த எந்த காலத்துல உற்பத்தி ஆச்சோ அதுக்கு தகுந்தவாறு அதனுடைய சுழற்சியிலையும் இன்னொரு கோள்ல இருந்து வரக்கூடிய சக்தியினாலையும் ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு சக்தியில வித்தியாசமான நிலையை அடையுது. இதுல சில சுவதிடம் சொல்றவங்க ஒரு கதையை சொல்வாங்க. ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு ஆள் மாதிரி நிக்க வச்சு அவன் வேணும் பேசுவான். குரு இருக்காரு, பெரிய சக்தி வாய்ந்தவர். சந்திரன் இருக்காரு, 27 நாளைக்கு 27 வீட்டுக்கு போவாரு, 27 பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. இப்படியெல்லாம் இந்த பிளானட், அதாவது அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமி என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்துல உள்ள புகுந்து இருக்கக்கூடிய கலையவாரமெல்லாம் நீங்க நீக்கிடலாம். ஒவ்வொரு கோளும் சூரியனை சுத்தி வர வேகத்துல முதல் சூரியனை அடுத்து சுத்துறது புதன், இரண்டாவது சுக்கிரன், மூன்றாவது வரிசையில சுத்துறது பூமி, பூமியோட சுத்தத்தான் சந்திரன், அதன் பிறகு செவ்வாய், அதன் பிறகு குரு, சனி. இதுல இன்னொரு கிரகம் ரொம்ப தூரத்துல இருக்குது, புளூட்டோ. 72 கோடி மைல் தூரத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க. அத நமக்கு சந்தேகமா இருக்குதே, 72 கோடி இருக்குமான்னு கேட்டா நமக்கு அதை அளக்கிறதுக்கு என்ன இருக்குது நம்மாண்ட ஒண்ணும் இல்லை. ஆனா விஞ்ஞானத்துல லைட் விடுறாங்க. இந்த லைட் அடிச்சா அது எவ்வளவு நேரத்துல போய் அங்க சேருது, அந்த லைட் திரும்பி வர்றது எவ்வளவு ஆகுதுன்னு இந்த கணக்கெடுத்து எத்தனை கோடி மைல்னு சொல்லிடுறாங்க. லைட் போற வேகம் 1,80,000 மைல் ஒரு செகண்டுக்கு. 1,80,000 மைல். அப்போ அந்த மாதிரிமா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும்? அப்படி கணக்கிட்டு இந்த இறைவெளிய, அதாவது சுத்த வெளிய எவ்வளவு தூரம் இருக்குது அந்த கிரகம், இந்த கிரகம். இந்த இப்ப நாம் பார்க்கிறது ஒரே சூரிய குடும்பத்தை தான் பார்க்கிறோம். ஆனா இத போல நாம் வெளியில பெரிய பெரிய நட்சத்திரங்கள் தான் பார்க்கிறோம் இல்லையா? ஒவ்வொன்றும் சூரிய குடும்பம் தான். அதை சுத்தி பல கோள்கள் இருக்கும். இத விரிவான முறையில பார்க்கிற போது அதுதான் நம்ம தவத்துல என்ன செய்யறோம். முதல்ல ஆக்கிலை, இரண்டாவது துரியம், மூணாவது சக்தி களம், அதுக்கப்புறம் சிவகலம்னு சொல்றோம். சக்தி களம் என்றால் என்ன? அது
உண்மையிலேயே வானியல் தான். வான்வெளி முழுவதிலும் என்னென்ன பொருள் எங்க இருக்குதோ எல்லாவரையும் சேர்த்து நினைக்கிறோன்றதுதான் சக்தி களம். அதெல்லாம் நம்ம தத்துவத்துல அதையெல்லாம் விரிச்சு சொல்றதுக்கு முடியல. ஏன்னா அது விஞ்ஞானம். அன்பர்களே, இன்று முதல் கொண்டு இந்த சூரிய சந்திரன் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் ஆள் பேர் கொடுத்திருக்காங்க பாருங்க. அதை நம்பவே நம்பாதீங்க. அவன் கண் இருக்குது, இவனுக்கு அவன் சனி கிரகத்துக்கு முடவன்னு சொல்லுவாங்க, கால் இல்லையா அவனுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கற்பனையில இந்த கிரகங்களை பற்றி வர்ணிச்சிருக்காங்க. கிரகங்கள் ஒண்ணும் இல்லை. கிரகம் என்றாலே ஒரு உருண்டை வடிவமானதுதான். எல்லாமே உருண்டை வடிவம்தான். எல்லாமே சுழண்டு கொண்டுதான் இருக்குது. அந்த சுழற்சியினால அதுல இருந்து வரக்கூடிய அணுவிலிருந்து வரக்கூடிய அலைகள் காந்த சக்தி தள்ளும் சக்தியாக வந்து பிரபஞ்சம் முழுவதிலும் கலந்துருக்குது. அப்ப பிரபஞ்சம் முழுவதிலுமே காந்த கடல் தான். அதுதான் வான்காந்தம் சொல்றோம். இந்த காந்த கடல்ல எப்படி நம்புறது? எந்த இப்ப 10,000 மைல் இல்ல, 20,000 மைல் இல்ல, 1 கோடி மைலுக்கு அந்தாண்ட இருந்து ஒரு டெலிபோன் மெசேஜ் அல்லது வேற ஏதாவது ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு மெசேஜ் கொடுத்தாங்கன்னா இங்க கேட்குது. எங்க இருந்து பேசினாலும் அதே நேரத்துல இங்க கேட்குது. அப்ப என்ன அர்த்தம்? அங்க இங்க வர்றதுக்கு ஏதாவது லைன் போட்டுருக்குதா, கம்ப்யூட்டர் இருக்குதா? ஒண்ணும் இல்லை. அப்ப எப்படி வருது? எங்கேயுமே அந்த காந்த ஆற்றல் இருப்பதனால அங்க என்ன பேசுறாங்களோ அது அங்க பூரிக்கிறது. பிரபஞ்சம் முழுவதும் போகுது. அந்த சுழல் விரைவில் எந்தெந்த இடத்துல நீங்க கருவி வைக்கிறீங்களோ அந்த கருவிக்கு அது எட்டுது. அவ்வளவுதான். இந்த விந்தைகளை எல்லாம் உணரக்கூடியவர்கள் அதுல டெலிபோன், இன்னும் டெலிகிராஃப், இன்னும் மற்ற எத்தனையோ இதெல்லாம் இருக்கு. இப்ப இன்டர்நெட் ஒவ்வொரு வீட்லையும் கம்ப்யூட்டர் இருக்கு. இந்த கம்ப்யூட்டர்ல இங்க ஏதாவது ஒரு செய்தியை போட்டா இந்த உலகத்துல எந்த இடத்துல யாரு இருந்தாலும் அந்த கம்ப்யூட்டர்ல அதே இதை அங்க எடுத்துக்கிறோம். இப்ப நாம் இப்ப நடக்குத இந்த கூட்டத்தை இப்ப இது எடுத்தாங்க, போட்டோ எடுத்தாங்க. இன்னைக்கு அத இன்டர்நெட்ல அனுப்பிச்சுடுவாங்க. தினந்தோறும் உலகம் முழுவதிலும் நம்ம மன்றங்கள்ல எங்கெங்க இருக்குதோ அங்கெல்லாம் பார்க்கிறாங்க. இப்ப உங்க பேரெல்லாம் சொல்ல தெரியாது, அவ்வளவுதான். ஆனா எல்லாரும் அந்த போட்டோல யார் பேர் வந்ததோ அவ்வளவும் பார்க்கிறேன். எவ்வளவோ லெட்டருங்க வருது, இந்த மாதிரி பார்க்கிறோம், ரொம்ப நல்லா இருக்குது, இன்னைக்கு கூட்டம் நல்லா இருந்திருக்கு. அன்பர்களே, இதற்கு மேல இன்னும் நுணுக்கமாக போனா விஞ்ஞானத்தினுடைய எல்லையை தாண்டிடும். அது தேவையில்லை. நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தெளிவு குழப்பம் உண்டாகும். அதனால இதோட நான் நிறுத்திக் கொள்றேன். உங்களுக்கு ஏதாயிலும் மேலும் மேலும் இதுல ரகசியங்களோ சந்தேகமோ இருந்தால் என்னை நேர்ல வந்து கேட்டு உரையாடி கலந்து பேசி தெளிவு பெறலாம் என்று கூறி இதோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளம். வணக்கம் அன்பர்களே.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.